எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 15லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள ஒரு சின்ன ஸ்கேல்குலேட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து லைவ்ல வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 லெவல் ஆஃப் வந்து என்ட்ரிஸ் வந்து இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு எனக்கு வந்து 2 என்ட்ரிஸ் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். 1% ரிஸ்கோட நான் வந்து 2 என்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னோட ட்ரேட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ட்ரேடிங் வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் என்னோட ஒரே ஒரு நோக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 2 ட்ரேடோ இல்லை ஒரு ட்ரேடோ, ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ட்ரேட் என்ட்ரு ஆக மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் ட்ரேட் என்ட்ரு ஆகிட்டு அதுக்கான ப்ராஃபிட்ஸை வந்து வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே புக் பண்ணுறது தான் இந்த செஷனோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயும் ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோனில் வந்து நம்ம என்ட்ரி இப்போ பிளேஸ் பண்ணலை. ஒன்ஸ் இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது அந்த ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா ஓவரால் செஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். இல்லை அந்த ட்ரேட் வந்து டார்கெட் போதா, இல்லை இப்போ கரண்டாக போட்டுட்டு இருக்க ட்ரேடே வந்து டார்கெட் போகுமான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்ப்போம்.
என்ட்ரி கிட்ட வந்திருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? எஸ், என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கு. பட் ஆனால் இது ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபாலில் இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அக்ரெசிவ் மெத்தடில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கன்சர்வேட்டிவ் மெத்தடை ட்ரேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் ஸ்டாப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு அக்ரெசிவான ஃபாலில் கொடுத்து நம்ம ஜோன் அப்ரோச் பண்ணியிருக்கு. ஆப்போசிட்ல பெரிய பெரிய ஹடல்ஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணதால மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரேட் ஸ்டாப் அடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கான ஜோனையும் நான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன், உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம டேரெக்டாக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் ட்ரேடும் நம்ம டேரெக்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கரண்ட் ட்ரேடு. ஸோ அதால் இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக தான் அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த டேக்குள்ளே எப்படி இந்த ட்ரேடிங்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு டாஸ்க்காக எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லைவ் டைம் எல்லாமே கீழே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் நியர் ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம இங்கேருந்தே பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அக்ரெசிவாக எடுக்கிறதால முன்னாடியே என்ட்ரி பிளேஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் ப்ராப்பராக என்ட்ரி டிகர் ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹண்ட் ஆகும். ஸோ இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் நியர் பை வந்ததால நெக்ஸ்ட் என்ட்ரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் ஏர்லியராகவே. ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸஸோ டார்கெட்ஸோ ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடியே இந்த என்ட்ரியை பிளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி இப்போ கரண்ட்டாக போட்ட என்ட்ரியை பை பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ காமிக்குது. பட் ஆனால் மேலே நிறைய ஹடல் இருக்கிறதால கண்டிப்பாக இது ஸ்டாப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய தெரியுது. ஸோ பார்ப்போம். இந்த ட்ரேடே மேபி டார்கெட் போகலாம், இல்லைனா கீழேருந்து ஒரு ட்ரேடு. இந்த 2 ட்ரேடோட இந்த செஷனை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம போடும்போது மார்க்கெட் இப்போ அரௌண்ட் ஸ்டாப் லாஸ் நியர் பை போயிட்டு இருக்கு. செகண்ட் ட்ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7.68% ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரேட் டிகர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 7.6%. இப்போ கரண்டா இருக்கிற ட்ரேட் லாஸ் ஆச்சுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ட்ரேட் 7.68% கொடுக்கும்போது 1% லாஸை நீங்கள் மைனஸ் பண்ணீங்கனாலும் அரௌண்ட் 6% நம்ம ப்ராஃபிட் இதில் மேக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிடுச்சு. இப்போ கீழே என்ட்ரி நம்ம ஆல்ரெடி பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த என்ட்ரி டிகர் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வந்து டிகர் ஆகிருக்கு. டிகர் ஆன உடனே வந்து ப்ரீவியஸாக நம்ம ஜோனில் வந்து என்ட்ரி டிகர் ஆகும்போது ஒரு நல்ல ரியாக்ஷன் வரல. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்து வருது. ஸோ ரியாக்ஷன் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேட் வந்து 100% டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ பார்ப்போம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே 1:2 வரைக்கும் வந்து ட்ரேட் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைக்கான மூவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் வந்து டார்கெட்டுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நல்ல ஒரு மூவ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ குட். இந்த மூவ் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து 100% வந்து இந்த டார்கெட்டுக்கு வந்து போகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்கேல்ப்பு. ஸோ வந்து நம்ம ஹை வரைக்குமே டார்கெட் பண்ணியிருக்கோம். அந்த ஹை நம்மளுக்கு கிடைச்சா போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட்டுக்கு நியர்பை வந்துருச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி சினாரியோஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட்டுக்கு கிட்ட போயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டார்கெட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுலேருந்து நம்ம சேஞ்சஸே ஆகக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வந்து நான் வெயிட் பண்ண தான் போகிறேன். டார்கெட் வர வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணி டார்கெட்டை புக் பண்ண போகிறேன். டார்கெட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்துச்சு. ஸோ டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சுன்னா வந்து ஓகே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் வந்து 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. எஸ் சூப்பர். டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ட்ரேட்ஸை வந்து பண்ணுங்கள். ப்ராப்பரான ட்ரேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான மெண்டாஸ் கிட்ட வந்து ட்ரேடிங்கை கற்றுக்குங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு செஷனில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.